ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வெண்டைக்காய் ப்ளஸ் தயிரை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். சாதத்துக்கு இந்த குழம்பு நல்லா இருந்தது. ஸோ அதுக்கு முதல்ல ஒரு 10 வெண்டைக்காய் நல்லா கழுவி எடுத்து அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொலகொலப்பு குறையும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு வெண்டைக்காய் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ஷேப் வந்து உங்களோட இஷ்டம். நீங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 7 நிமிஷம் ஒரு 3/4 பாகம் இல்லை 1/2 பாகம் அது வரைக்கும் வெண்டைக்காய் வேகணும். நம்ம வந்து பின்னாடியும் வேக வைப்போம். ஸோ இப்போ வந்து லைட்டாக எண்ணெயில் வதக்கி எடுத்தால் கொஞ்சம் இந்த கொலகலப்பு குறை இல்லையா, அதனால் வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொலகொலப்பு குறையும். இல்லை உடனே பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதே பண்ணலாம். இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி. சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயத்தை. ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கும் போதே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். எண்ணெயிலே வதக்கிடுங்க. ஸோ வதக்கின பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், ஒரு 3 ஸ்பூன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிளகா பொடியும் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. எண்ணெயிலே அந்த பொடியோட பச்சை வாசனை போந்தடிக்கும். ஸோ வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியை மிக்சியில் அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. தக்காளி அரைச்சி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் என்னென்னா ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. ஸோ தயிர் சேர்த்து வெண்டைக்காய் குழம்பு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நல்லாவும் இருந்தது. இப்போ வந்து இதெல்லாம் வேகணும் இல்லையா, போட்ட பொடி, அதனால் மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலா நல்லா வெந்து ஒரு சூப்பரான கிரேவி மாதிரி ரெடியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெண்டைக்காய் மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்றா வர்ற மாதிரி ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க. ரொம்பலாம் கொலன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வேகிற அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, ஏதாவது கம்மியாக இருந்தால் சேர்த்துட்டு கடாய் வந்து மூடி வச்சுருங்க. வெண்டைக்காய் வேகந்தடிக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு வெண்டைக்காய் எடுத்து பார்த்து வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வெந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. ஸோ சாதத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா, பாய்.